அவன் நடுக்க முன்னாடியா திருச்செந்தூர்ல போட்டேன் பாரு முருகா. ஏய் அப்ப நிக்க பாராடே உன் பேரன் உனக்காக பேச்சுட்டு முருகா நீ உன் பேரோடவா உன் பேரன் நான் உன் தமிழோடவானே இருவது திருச்செந்தூர்ல விளையாடு. அப்புறம் தமிழ்ல ஓதாம விட்டான் அவனைய. என்னப்பி ஆன்லைன்ல போகப்பட்டோம் சொல்லப்பட்டால கொஞ்சம் ஒரு 4 மாசம் தான் அவரையே அடிச்சுட்டு அதிகமாக நெஞ்சிங்க எடுக்கணும். அப்புறம் நமக்கு 29 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கு. அண்ணனே வண்டிதான் வாடாதே அழிடா நான் இங்கே நினைக்கிறேன் மறுபடியும் அழிதான் வளத்துக்கு பயணமா இல்லை சிறைக்கு பயணமா அவருக்கு பிறந்த அவருக்கு எல்லாம் பார்க்கணும் அவருக்கு பார்க்கணும் எதுக்காக பயணம்? டேய் நம்ம மானத்துக்காக போராடி செத்தவன் மானமான உயிரை குறித்து நினைக்கிறேன். ஆனா மானம் கெட்டது பேசுறதுக்கெல்லாம் நம்ம மானம் கெட்டது நினைக்கிறோம். விமர்சனத்தை தாக்குங்கள் இல்லை என்றால் நீங்கள் விரும்பியதை அடைய முடியாது. அவரை கடந்து வாருங்கள் இல்லை என்றால் அந்த வெற்றியை கூட உங்களால் பெற முடியாது. உங்கள் முன்னால் இருக்கிறவனை பாருங்கள். ஒரு எளிய மகன் என் அம்மா தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி யார் நினைக்கிறீங்க? சாதாரண இதே சீமான் பெரிய செல்வங்கள் புகழ்பெற்ற பெரிய பெரிய நடிகை இருக்க மாட்டாங்க. பெரிய அரசியல் திருமணம் எடுத்துக்க மாட்டாங்க. எவனுக்கு நான் பெரிய வாக்கு எடுத்துக்கலாம். வேற ஆனா புள்ளி 1.7 விழுக்காடு அவங்களுக்காக கோடிக்கணக்காக பேர சீட்டு இருக்கும்போது 8 விழுக்காடு தப்பா சொல்லுங்க 8.22 அவனை கிட்ட ஏறக்குறைய 8 விழுக்காடு வாக்கு வச்சிருப்பான். அவனுக்கு தெரியும் இந்த வாட்டி இந்த ஒண்ணுமே செய்யலாம் அல்லா பண்ணாராயிரம் தெரியும். இந்தியாவை முதன்மை அமைச்சர் இந்திய முதன்மை அமைச்சர் நான் கிடையாது. அது இல்லை அவனுக்கு தெரியும் நான் இந்த நாட்டுக்கான இந்த இனத்துக்கான மகன் தெய்வம். எனக்கு கடைசி நேரத்தில் என்னுடைய சின்னம் எடுக்கப்பட்டு ஒரு ஒளிவாங்கி இந்த மைக்கு 4வது வெற்றியில் சில தொகுதியில் 3வது வெற்றியில் சில தொகுதியில் 8வது வெற்றியில் அதை தேடிய மக்கள் எவ்வளவு மகத்தான மக்களுக்கு இடையே நாம்